ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேஎஃப்சி ஸ்டைல் ஃபிங்கர் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சது, ஏன் நம்மளுக்கு பெரியவங்களுக்கு கூட சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் ஃபேவரட்டானது தான். பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது நல்லா தோல் சீவிடணும். தோல் சீவிட்டு நீல நீல ஷேப்பாக நறுக்கிக்கிறணும். இப்போ நான் காமிச்ச மாதிரி ரொம்ப தடிமனமாக வேணால் ஓரளவுக்கு தடிமனாக நறுக்கிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணணும். அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. ஒரு கொதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு கொதி மட்டும் வந்தோடனே எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிடணும். ஈரம் இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்பியான இருக்க வராது. அதனால் சொன்ன ஈரத்தை பூரா தொடச்சிடணும். தொடச்சிட்டு காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகா அப்படி சேர்த்துக்கலாம். நான் என் பையனுக்காண்டி செய்கிறதுனால தனி மிளகா அப்படி சேர்க்காமல் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி நம்ம பாயில் பண்ணும்போது உப்பு போட்டனால அதிலே இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நான் இதை ஏர் ஃப்ரையர் தான் செய்கிறேன். 180 டிகிரி ஹீட்டு வச்சு 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதை நல்லா திருப்பி விடணும். திருப்பி விட்றப்ப லைட்டாக அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றக்கூடாது. அப்புறம் 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா முறுமுறுவான சூப்பரான ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.